ஹாய் காய்ஸ், சண்டே மார்னிங். நாங்க இப்ப அம்மாச்சி வீட்டுக்கு போறோம். காலையிலேயே நாங்க இவனை தூக்கிட்டு அம்மாச்சி வீட்டுக்கு போறோம். சரி, சண்டேன்றனால எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் ஒன்னும் ரெடி ஆகல. அதுக்குள்ள போலாம் ஆரம்பிச்சுக்கிட்டான். போகலாம் வாங்க. கில் ஏய் இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு டே 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 அம்மா அம்மா பாரு அம்மாச்சி வீட்டுல இருந்து நாங்க கிளம்பிட்டோம். இப்போ ஓடுறா. எதுக்குன்னா எங்க அப்பா வேற அவளை கூப்பிட்டாங்க. ஓகே, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு காலையில நம்ம வீட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இடியாப்பம் ஓசியில கொடுத்தது. நம்ம வீட்ல இட்லியும் கறி குழம்பும். ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். மதியானத்துக்கு சூப்பரான லஞ்ச் மெனு இருக்கு. வாங்க அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இன்னைக்கு கேரட் பியூரி தான் இவனுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அழுக ஆரம்பிச்சுட்டான். இந்த உள்ள போகணும். இனிப்பா இருக்குல்ல, பிடிக்குது. வாய பாரு. இன்னைக்கு கொஞ்சம் குறக்குறன்னு தான் அரைச்சு கொடுக்குறேன். ரொம்ப நைஸா அரைக்காம. ஒரு வாரம் ஆயிடுச்சுல, முழுங்க தெரிஞ்சிருக்கும். ஆப்பு ஆப்பு அக்காய் அவனையும் அவன் பாத்துக்கிறான். ஓகேமா, சொல்லு கவி. இங்க பாருங்க, இங்க 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய், இருங்க நவுத்தி வைக்கிறேன் கேமராவை ஸ்டாண்டோட. எல்லாருமே கவரா இல்ல இல்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. டிவி சவுண்ட கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். வீடியோல அதுவும் வரும். காப்பிரைட் அடிச்சிருவாங்க, வீணாயிடும். வேணுமா இது? ஐயோ 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 ஐயோ, கேரட் வேணுமா? பாத்தியாகலே. எனக்கு இந்த கேரட் ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். சும்மா ஒரு கேரட் மட்டும் கேரட் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு மகிழே. முழுங்க தண்ணி. அவ்வளவுதான். அவனுக்கு தாகம் தீர்றது கூட இல்ல, அந்த முழுங்குறதுக்காக தான் அவர் தண்ணி யூஸ் பண்ணிக்குவாரு. அதுக்குள்ள தண்ணி யூஸ். அரவிந்த், இது எந்த படத்துல வரும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அரவிந்த் அப்படி சொல்றது. நீங்க இங்க உட்காருங்க, உங்க அக்காவை பார்த்தது போவே. சாப்பிடுங்க. இன்னைக்கு எனக்கும் அபிக்கும் சண்டை. எனக்கு ஒரு வாய் தோசை ஊட்ட. ஏதுன்னு சொன்னா அந்த குழம்போட கேட்கலாம். ஏன் அது வேற எப்படி ரீசர்ச் பண்ணிட்டேன். ஆனா அதுவும் கன்ஃபியூஸ் பண்ணி அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எப்படி இருக்கு? இருக்கு. ரிசர்ச் முடிச்சதும் பாப்போம். நாக்க வச்சு தள்ளி விட்டுருவான். ஓகே காய்ஸ், மணி 1 ஆயிடுச்சு. இவன் இப்பதான் தூங்குறான். ஃபிஷ் ஃப்ரைக்கு வேற மசாலா ரெடி பண்ணணும். ஆனா கடைசியில ரொம்ப லேட் ஆகி போயிடுச்சு. இன்னைக்கு அவன் தம்பி இப்பதான் தூங்கி இருக்கனால அவனை விட்டுட்டு வரவும் முடியல. இன்னைக்கு ரொம்ப அழுகாச்சு. இங்க பாருங்க, மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. மீனை போட்டா வேலை முடிஞ்சது. இங்க ஃப்ரைக்கு மீன்
ரெடியா இருக்கு. நம்ம மசாலா போட்டுடலாமா எங்க மாமியார் ஸ்டைல்ல? ஓகே காய்ஸ், இப்ப மீனுக்கு மசாலா போட்டுக்கலாம். என்ன மீனுன்னு சொல்லவே இல்ல. இது வந்து வவ்வா மீன் சொல்லுவாங்க அந்த ஊர்ல, இந்த ஊர்ல வந்து பாறை மீன் சொல்லுவாங்க. இப்போ பாறை மீன் தான் வறுவல் பண்ண போறேன். அதுலயே ஒரு 3 ரோகு மீன். குழம்பு மிளகாத்தூள், ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். 50 கிராம் பாக்கெட். இது வந்து எங்க மாமியார் ஸ்டைல் மசாலா. இது தோசைக்கல்ல போட்டு எடுப்பாங்க, அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். அதனால அதையே போட்டுக்கணும். இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட். அளவு சொல்லு. தேவையான அளவு தான் போடணும். ஒரு 50 கிராம்ல 3/4 பாக்கெட் போட்டுக்கிறேன். எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லா புளியிறேன். புளிப்பு பத்தலைன்னா இங்க ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புளி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், கொஞ்சமா காஷ்மீரி மிளகாத்தூள், ஓகே கொஞ்சம் நிறைய போட்டு இதை பிரட்டிக்கலாம். நான் கையில உப்பு போடணும். சரி, தேவையான அளவு உப்பு. இஞ்சி பூண்டு போட்டுட்டோமா? எங்க அம்மாவுக்கு வந்து அது இப்போ ஒரு தினம் போட்டே ஆகணும். அவங்க சமையல் சொல்லவே மாட்டாங்க. பெரிய கரண்டி எங்க இருக்கு? இது எடுத்துக்கோ. இது இத கிண்ட முடியுமா மீனை? கிண்டு கிண்டு. கிண்ட முடியாது. ம். கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கிறேன் லைட்டா. நான் கையில பெரட்டல, ஏன்னா குழந்தைய தூக்கறதுனால கரண்டியில ஒரு பெரட்டு பெரட்டிக்குவேன். மசாலா பத்தாதுன்னு நினைக்கிறேன் இல்ல? அப்படின்னா இந்த குழம்பு மிளகாத்தூளையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பேக்கெட் ஃபுல்லா சேர்த்துக்கிறேன். லைட்டா தண்ணி. கார்ன்ஃபிளவர் எல்லாம் போடக்கூடாதா? கார்ன்ஃபிளவர் தான் இது. ஊர்னதான், ஆனா ஊர்னதான் மசாலா பிரியாது, நல்லா இருக்கும். இது ஆன்டி ஸ்டைல் மசாலாவா? ஆமா, எங்க மாமியார் ஸ்டைல். தேவையான அளவு அப்படியே கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பெரட்டினா நல்லா இருக்கும். ரசம். இன்னொரு சைடு வந்து மீன் குழம்பு ரெடிட்டு இருக்கு. அது காட்டிட்டேன். நார்மல் கலரா இருக்கு. ஆமா, வீட்டுல செய்யறது அப்படிதான் இருக்கும். வால் பாரு ஒண்ணு இருக்கு. ஆமா, எப்படி? இந்த மீனுக்கு வாழை இருக்காதா? ஓ, ஓகே ஓகே. அதெல்லாம் குழம்புல போடலையா? இல்ல, ஒரு வால் மட்டும் இருக்கு. இதோ இங்க பாருங்க. சின்னதா? இதோ. சரி, அவதான் பெருசா இருக்கனால அதுல போட்டேன். சின்னோண்டு இருக்கு, அதை எடுத்தா நினைச்சேன். சரி guys. கீழே விழுந்துருச்சு. வாலுன்னு வாலிட்டு போயிடுச்சு. அவ்வளவுதான், மீனுக்கு மசாலா ரெடி. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, லைட்டா கையில எண்ணெயை தேய்ச்சிட்டு கையில ஒரு பெரட்டு பெரட்ட போறேன். எனக்கு அப்பதான் நிம்மதி வரும். கையில என்ன தைச்சா காரம் ஒட்டாது. அப்படியா? ஆமா, இது வந்து என் வீட்டுக்காரர் எனக்கு சொல்லி கொடுத்த ட்ரிக்ஸ். லைட்டா எண்ணெய் தேய்ச்சிட்டு கையில ஒரு பெரட்டு பெரட்டேன். இல்ல கண்ணே வரப்போ அது போய் நான் சாப்பாடு கொடுத்து விடுறதுடி. ஆமா, இப்ப கொடுத்தது முன்ன பாருங்க guys, எங்க அம்மா வந்து அவங்க தங்கச்சி கிட்ட போன் பேசிட்டு குழம்பு வச்சிட்டு இருக்காங்க. அரை மூடி தேங்காய் இருந்தா போதுமா? சரி. சரி சரி. இங்க பாருங்க. சரி. நல்லாதான் இருக்கு தேங்காய். இப்ப கம்மி விலை ஆயிடுச்சு. சரி, நான் கொடுத்து விடுறேன். மா,
மக்கள் எல்லாரும் உங்களை பாத்துட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லுங்கம்மா. ஹாய் சொல்லுங்கம்மா. அம்மா ஐயோ ஹாய் சொல்லுங்க. என்னடி இந்த பொம்பளை இப்படி பண்றா? அதே அந்த பொம்பை அப்படி பண்றா. நல்லா போடு. வராது மாதிரி கட் பண்ணிடுவாங்கம்மா. பயம் வந்துருச்சு. எந்த பயமும் இல்ல. கொஞ்சம் சீக்கிரம் உங்களை பெத்ததுதான் எனக்கு பயமே. யாரு வயித்துல அம்மா யார் வயிற்றுல போயிடுச்சு. இது என்னது? டொமேட்டோஸ். இங்க காட்டுப்ல. இங்க காட்டு. எங்க வீட்டுல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். மீனுக்கு சூப்பரான ஒரு மசாலா போட்டாச்சு. இத அப்படியே போட்டு எண்ணெயில போட்டு எடுத்தா செம்மையா இருக்கும். ஆனா குளிக்கிறதுக்குள்ள வேலையை முடிச்சு நான் குளிக்க தோசை கல்லுல தான் போட்டு எடுக்கணும். அப்பதான் அது இந்த நடுவுல எல்லாம் பாரு. வந்து எலுமிச்சம்பழம் கொட்டை. அப்பதான் எத்தனை கொட்டை இருக்கு. எலுமிச்சம்பழப்பழ எலுமிச்சம்பழப்பழம்யா. ஓகே கைஸ், மீனுக்கு மசாலா போட்டாச்சு. மாமியார் ஸ்டைல் மீன் மசாலா வறுக்கும் போது காட்டுறேன். இப்படி பேசாத. வறுக்கும் போது காட்டுறேங்க. எங்க வீட்டுல பாருங்க எவ்வளவு பிளாஸ்டிக் பாக்ஸ். எங்க அம்மா வந்து எங்க அம்மாவோட உயிரே இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்ல தான் இருக்கு. இங்க பாருங்க, இங்க இங்க ஒரு அடுக்கு வச்சிருக்கோம் நாங்க. அப்புறம் இங்க எல்லாம் ஸ்டீல் வச்சிருக்கோம். எவர் சில்வர் சாரி ஸ்டீல் எவர் சில்வர். எங்களை கூட விட்டுருவாங்க, இந்த பாத்திரத்தை விட மாட்டாங்க யாருக்கிட்டீங்க. வந்துருச்சு. திரும்புங்க. அப்புறம் மக்கள் என்ன நினைப்பாங்க பாருங்க. இந்த மீன் வந்து அப்படியே சதையா இருக்கு. அது அப்படின்னா கண்டிப்பா அது நீ எடுத்துப்ப. இது ஒண்ணு சதையா இருக்கு. பார்க்கும் போதே பாருங்க இது சதையா. இந்த மாதிரி ஒரு மீன் தானே எங்கேயாவது நம்ம இதுக்கெல்லாம் போனா தருவாங்க விருந்துக்கு. அதேதான் அதேதான் அதேதான். அப்படியே ஒரு கிட்ட வந்து ஒரு க்ளோஸ் வைக்கிறவங்களுக்கு பார்க்கவே மாட்டேன். கொஞ்சம் இதப்போ மாமா நான் மிளகு சீரகம் ஒழிக்கிறேன். ஒரு ஹாய் சொல்லுங்க பாக்கலாம். இல்ல இன்னொரு டைம் சொல்லலாம். சொல்லுங்க, நீங்களும் கொஞ்சம் இது பண்ணாதான் நம்மளுக்கு லைக் வரும். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. பாத்துட்டு இருப்பாங்கம்மா லைவ். ஹாய். ஆண்டி நீங்க ஹாய் சொல்லுங்க. இப்படி எடுக்கணும். ஆண்டிக்கு என்ன சொல்லுது? வெரைட்டி ரைஸ். இவங்கதான் வந்து வெரைட்டி ரைஸ் புலி. நாங்க அந்த பேரை வச்சிருக்கோம், வெரைட்டி ரைஸ் புலி. சமைச்சிட்டீங்களா ஆண்டி? அவங்களுக்கு பாரு வேலையா இருக்கு. எங்களுக்கு இப்பதான் மீனுக்கே மசாலா போட்டு தள்ளுங்க பாத்துக்கலாம். மீனதான் போட்டு தள்ளுங்க. சாப்பிட்டு பாத்துட்டு அப்புறம் ரிசல்ட். இப்ப பாருங்க மீன் வறுத்துக்கிட்டு இருக்கோம். சூப்பரா மீன் வந்து ரெடி ஆயிட்டு. அது தீஞ்சு போயிடுச்சு நினைக்கிறீங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இப்படி பாருங்க திருப்பிக்கிட்டு இப்பவே இப்படி இருக்கு. ஸோ இதுதான் வந்து எங்கள் மாமியார் ஸ்டைலில் செய்கிற மீன் வறுவல். இதில் பாருங்க எல்லாம் அம்மா குழம்பு எல்லாம் ஊற்றி வச்சுருக்காங்க. ஓகேவா? லஞ்ச் அப்படியே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. மீனெல்லாம் வறுத்து முடிச்சு ஃப்ரெஷ்ஷாகி ரெடி ஆகி உட்காந்தாச்சு. தூங்கினவன் இன்னமும் தூங்கிட்டே தான் இருக்கான். வைக்கிறதுக்குள்ள நம்ம சாப்பிட்டுருவோம். சோப்பு கடையும் நம்ம உட்காந்து. இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடு? ஒண்ணும் இல்ல, வெள்ளை சோறு தான். வெள்ளை சோறு இருக்கு, மீன் குழம்பு இருக்கு, மீன் வறுவல் இருக்கு. அக்கம் பக்கத்து வீட்டுல இருந்து வந்தது என்ன? இது சிட்டி வீட்டுல இருந்து வந்திருக்கு மட்டன். இது ஆன்டி வீட்டுல இருந்து வந்த சிக்கன். அடுத்து சந்திராக்கா கொடுத்த மட்டன். இன்னைக்கு நிறைய டிஷ் இருக்கா தெரியுமா? அப்புறமா ஆன்டி வீட்டுல இருந்து வந்த சிக்கன் பிரியாணி. பருப்பு ரசம் நினைக்கிறேன். இது பருப்பு ரசம். அது ஓபன் பண்ணு. அது இல்லாம சாலட் வந்து எங்க அம்மா அப்பா ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா ஒரு வெட்டுன்னு வெட்டுவோம்.
எனக்கு மட்டும் சூப்பரா பாருங்க மீன் நான் வறுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பாறை மீன் எது? இதுதான் பாறை மீன். அந்த ஊர்ல வவ்வா மீன். உங்க ஊர்ல எல்லாம் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. சண்டே லஞ்ச் சூப்பரா சாப்பிட்டு அரக்க பறக்க இல்லாம நல்லா பொறுமையா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டு நேத்து நம்ம வீட்ல செஞ்ச இந்த அசோகா அல்வா தான் இப்ப நான் டேஸ்ட் பண்ண போறேன். இதோட லென்த் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். டைம் இருக்கும்போது அதை உங்களுக்கு கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஓகே, இதை நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேங்க. பாருங்க, நெய் மிதக்க இருக்கு. தெரியுதா? நெய் அப்படியே வெளியுது. சரி, வளைஞ்சு ஊத்திர போகுது, சாப்பிடு. நம்ம ஏதோ சிக்னல் ஓகே, செம்மையா இது ஒரு புதுவிதமா இருக்கு இந்த அல்வா. காலையில சமையல் கட்டுல இருந்தாங்களா அம்மா. தூங்க வேணாமா? தூங்குங்க. ஓகே गाइस, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஈவினிங் பாப்போம். ஞாயிற்றுக்கிழமை வட்டமேசை மாநாடு 1 2 இங்க வந்து ஸ்நாக்ஸ். ஏன் வாவ், கச்சாயம் சுட்டு வச்சிரு. இதுல போடு 2. தீஞ்சதான் எடுத்து போடுவா இவ. அவனை காட்டுங்க. அம்மா வந்து கொஞ்சம் சீரச்சி